ஹாய் வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செரீன்ஸ் கிச்சனில் ஒரு வறுவல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம என்ன சாதம் பண்ணாலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து இது போல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு வறுவல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதே சமயம் தயிர் சாதம், சாம்பார், ரசம், அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் என்ன செஞ்சாலுமே சேனக்கிழங்கு வறுவல் வந்து எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். தண்ணி காஞ்சதுமே பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். சேனக்கிழங்கு போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சேனக்கிழங்க நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கிருச்சு. ரொம்பவும் பொன்னிறமாக வதக்க தேவையில்லை. இந்தளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மசால் போட்டு இது போல் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் தான், சும்மா ஒரு 30 செகண்ட் கூட இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் மசாலாலாம் சேர்க்குறதுனால உப்பு பத்தாது, அதனால் உப்பு போட்டுடணும். போட்டு வதக்கிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பையும் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து ஈரப்பதமாக இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தோன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். நான் வந்து மொறுமொறுப்பாக வேணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி.